ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் மது மோகம். மது மோகம்னா என்னன்னா, தினந்தோறும் குடிக்கிறாங்க. அவங்க குடிக்கிறவங்கள நிப்பாட்ட முடியல. நிறைய பெண்கள் நமக்கு கடிதம் மேலே கடிதம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கடிதம் போடுறதால அவங்களுக்கான மருத்துவம். நிறைய ஆண்களும் குடிக்க நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் குடிக்க நிப்பாட்ட முடியல. அடுத்தவங்க கையில் பிராந்தியவோ ஏதோ வச்சுருந்தாங்கன்னா இங்கே வாயில் எச்சி ஊறிடுது. அதனால் போய் நாங்கள் குடிச்சிடுறோம். ஏதாவது ஒரு வழிமுறையில் போய் குடிச்சிடுறோம். அதனால் இந்த குடியை நிப்பாட்டணும்னா அவங்களுக்கே நிப்பாட்டணும்னா எந்த முறையில் நிப்பாட்டணும்னு கேட்குறாங்க. ஒவ்வொருத்தரும் மனசு கட்டுப்பாடு வேணும். மனசு கட்டுப்பாடு இருந்தால் தான் இந்த குடிக்கிறத நிறுத்த முடியும். யாரும் கையை பிடிச்சி நிறுத்த முடியாது. யாரும் எந்த மருந்து கொடுத்தாலும் அதை நிறுத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க உடலை அவங்கவுங்க பாதுகாக்கணும். நீங்கள் நிறைய நல்ல பலசாலியாக இருக்கிறவங்க தான் நிறையா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் உடம்பு இருக்கிறதுக்கு நான் எவ்வளோ குடித்தாலும் என்னை ஒன்றும் செய்யாதுன்னு கடைசியில் பார்த்தா அவன் தான் ஒன்றும் முடியாதவனாக போயிடுவான். அன்னைக்கு நீ பலசாலின்னு யாருக்கு தெரியும்? உனக்கு மட்டும் தெரியும். 40 வருஷத்துக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது உன் மகனோ உன் மகளோ யார் பார்த்தாலும், அப்பாவா அந்த கதையை யார் கேட்க போகிறான்? நீனா பெரிய நெப்போலியனை குடிச்சிட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னுவான். ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு கெட்டு போயிருக்கு உனக்கு. நெப்போலியன்னா மாவீரன் நெப்போலியன் நின்னானா 3000 வீரர் நிற்கிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு அவன் பலசாலி. பலம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் குடிச்சிட்டு பலமே இல்லாத அளவுக்கு போகிறதுக்கு இன்னைக்கு உடலில் உள்ள உறுப்புகளை கெடுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு மருந்து கிடைக்குது இந்த குடி. இந்த குடியை குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மருந்தை பயன்படுத்தணும். இந்த குடி குடிக்காமல் இருந்தால் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் உங்கள் ஊரே நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தால் நாடே நல்லா இருக்கும். அதை நினைக்கணும். முதல்ல இந்த மது மோகத்தை விடணும்னா கண்ட இடத்துல போய் குடிக்கக்கூடாது. குடிக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்தவங்களை நம்பி குடிச்சு முதல்ல என்ன செய்வாங்க? அடுத்தவங்க ஓசியாக வாங்கி தராங்கன்னு குடிப்பாங்க. கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அவங்க கை காசை போட்டு குடிப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சொத்தை விற்றுருவாங்க. எல்லாத்தையும் விற்று தெருவுக்கு வந்துடுறாங்க. சம்பாதிக்கிறது 300 ரூபாய், குடிக்கிறது 200 ரூபாய், குடும்பத்துக்கு 100 ரூபாய். இதில் எந்த குழந்தைக்கு அந்த பணம் கட்ட முடியும்? பள்ளிக்கூட பணம் கட்டணும். எல்லாத்துக்குமே அரசு இலவசமாக செய்யாது. நம்ம தான் நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும். நம்ம குழந்தைகளை காப்பாற்றணுன்ற ஒரு தைரியம் இருக்கணும்னா குடிக்கிறத நிறுத்தணும். குடிக்கிறத நிறுத்தினா தான் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும். நீ இன்னைக்கு குடிச்சிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்க, அது சந்தோஷம் அல்ப சந்தோஷம். சிற்றின்பம். இது பேரின்பம் எதுனா உன் குழந்தைய படிக்க வச்சு ஒரு பட்டம் வாங்க வச்சு ஒரு பெரிய வேலையில் உட்கார வச்சு அப்போ நீ பாரு, அது ஒரு வாழ்க்கை முழுவதும் சாதிக்க முடியாத ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்துக்கு ஈடா நீ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது கிடைக்காது. குடிக்காமல் இருக்கணும். குடிக்காமல் இருக்கணும்னா அவங்களுக்கான மருந்தில் முக்கியமான மருந்தா குப்பைமேனி இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். குப்பைமேனியை நம்ம சாப்பிட்டோம்னா எவ்வளோ மோசமான போதையை உண்டு பண்ணோம். ஆனால் அந்த போதைக்கு அடிமையானவங்களை வெளியேற்றுறதுல குப்பைமேனி ஒரு சிறந்த மருந்து. குப்பைமேனியை பயன்படுத்தி, குப்பையில் இருக்குது, உங்கள் வீட்டில் சுற்றி இருக்குது, எங்கே போனாலும் குப்பைமேனி கிடைக்கும். குப்பையில் தான் இருக்கும். இது அசுத்தமான இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடியது. அந்த குப்பையில் விழுந்து கிடக்கிறவங்கள காப்பாற்றக்கூடியது. காலையில் ஒவ்வொருத்தரும் போய் நம்ம பார்க்குறோம் ரோட்டோரத்தில் அப்படியே வாந்தி எடுத்து அந்த வாந்தி மேலேயே படுத்துருக்குறோம். கேட்டால் கடைசியில் குடிக்க போகும்போது நான் பெரிய ஜென்டில்மேன், நான் ஒரு பெரிய ஒரு மனிதன். எந்த மனிதனாக இருந்தாலும் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறான். அவனுடைய முழு சுகாதாரமும் அவனுடைய அந்தஸ்தும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அது குடிக்கணுன்ற தேவையில்லை. குடியாரங்களுக்கு ஒரே மேடை தான். அது பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் ஒரே மேஜையில் உட்காந்து குடிக்கும்போது தகப்பன் புள்ள மகன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து குடிக்கும்போது எல்லாருடைய மரியாதையும் கெட்டு போயிடுது. இன்றைக்கி குடிக்காமல் இருந்தால் அவங்கவுங்க மரியாதை அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். மரியாதை கிடைக்கலேன்னு பின்னாடி போய் நீ வருத்தப்படக்கூடாது. மகங்காரன் என்னை அடிச்சிட்டான்வாங்க. ஏன் அடித்தான்? நீ குடித்ததால் அடிச்சிருக்கிறான். அதனால் அம்மாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மா என்னை அடிச்சிட்டாடானே, நீ குடிக்காமல் இருந்தால் எங்கள் அம்மா அடிக்க மாட்டா. எங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியணுமா மகன்? ஏன் குடித்ததால் உனக்கு மரியாதை கெட்டு போச்சு. உன் மரியாதை கெடாமல் இருக்கணும்னா குடிக்காமல் இருக்கணும். அப்போ சுயமரியாதை வேணும்னா குடியை நிறுத்தணும். குடியை நிறுத்துறதுக்கு இந்த குப்பைமேனியை நம்ம பயன்படுத்துகிறோம். குப்பைமேனியோட சேர்த்து நெல்லிக்காய் உள் உறுப்புக்களை சரி செய்கிறதோடு சேர்ந்து இந்த மது மோகத்தையும் குறைக்கக்கூடியது. இந்த நெல்லிக்காயை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தும் பொழுது எவ்வளோ மோசமான குடிகாரங்களுக்கும் போதையை குறைக்கக்கூடியது. ஒரு நெல்லிக்காயை வாயில் ஒதுக்கிட்டு இருந்தால் அந்த எந்த போதையாக இருந்தாலும் அந்த போதை குறைஞ்சிரும். அந்த போதை குறைஞ்சாலே அவங்களுக்கு ஒரு இது. ஆனால் அவங்களா பார்த்து நிறுத்தணும். நிறுத்தாமல் அந்த இது வராது. நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு நினைப்போம். மறுவாழ்வு திட்டம், மறுவாழ்வு இதுன்னு சொல்லி மருத்துவமனையில் எத்தனையோ வச்சுருக்காங்க. ஆனால் அந்த 1 மாதத்துக்கு தான் குடிக்காமல் இருப்பான். வெளியில் ஒரு 3 மாதத்துல திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க.
ஏன்னா அவனுக்கு வந்து அது அந்த மருந்தாலலாம் கிடையாது, மனசால தான் நிறுத்தணும். மனசு கட்டு போட்டால் தான் அந்த எல்லாமே சரி பண்ண முடியும். நான் இதை சாப்பிட மாட்டேன்னு நினச்சா சாப்பிட மாட்டான். சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம கையை பிடிச்சி வச்சா எத்தனை நாளைக்கு கையை பிடிச்சி வைக்க முடியும்? கண்டிப்பாக அவன் மீண்டும் குடிக்க போயிடுவான். குடிக்க போகிறவனை நம்ம நிறுத்த முடியாது. அவங்களா பார்த்து நான் குடியை நிறுத்த போகிறேன்னு அந்த நிறுத்துறன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மருந்து. அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, இல்லை அவங்களே செஞ்சு சாப்பிடட்டும். அந்த மது மோகம் வந்து போயிடும். இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து எவ்வளோ லட்ச லட்சமாக கோடி கோடியாக தோற்று போயிருக்காங்க. இந்த தீபாவளிக்கு 3000 கோடி ரூபாய்க்கு பிராந்தி வித்துச்சுன்னா 3000 கோடி ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பம் வாழ்கிறது? இதெல்லாம் வந்து அவங்கவுங்க குடும்பத்தினுடைய நஷ்டங்கள். இது வந்து அரசுக்கு லாபமாக இருந்தாலும் குடும்பத்துக்கு நஷ்டம். ஒரு குடும்பத்தில் ஒரு கோழி செத்தா 350 ரூபா நஷ்டம். ஒரு கோழி செத்தாலே 350 ரூபா. ஒவ்வொரு மாத சம்பளமும் 3ல் 2 பங்கு போய் அங்கே விழுகும்போது நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நாங்கள் வந்து கிராமத்தில் கணக்கெடுப்போம். ஒரு 1000 கோழி செத்துருச்சு. 1000 கோழி செத்தா இத்தனை லட்சம் ரூபா இந்த கிராமத்தில் நஷ்டம். அந்த கிராமத்தை காப்பாற்றணுமேனு. இப்போ நாங்கள் கிராமத்தை காப்பாற்ற போகிறதே கிடையாது. கோழி செத்தாலும் சாகாட்டியும் இவங்க குடிச்சே அதை தொலைச்சிடுறாங்க. அப்போ நம்ம போய் உதவி செய்தும் புண்ணியம் இல்லை. உதவி செய்யணும்னு நினைச்சோம்னா அவங்களா மாறணும். அவங்கள மாற்றுறதுக்கான மருந்தை இப்போ பார்க்கலாம். மது மோகத்தை குறைக்கிறதுக்கான மருந்து, அதில் வந்து முக்கியமாக வந்து நெல்லிக்காயை பயன்படுத்துகிறோம். இந்த நெல்லிக்காய் சாறு எடுத்து வச்சுருக்கோம். நெல்லிக்காய் சாறை அரைச்சி அதிக போதை இருக்கிறவங்களுக்கு வாயில் ஊற்றினாலே அந்த போதை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இல்லை நெல்லிக்காய் இல்லைன்னா தேன் எடுத்து அவங்க வாய் நிறைய கொடுத்து குடிக்க சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே குடிக்க, நக்கி தான் சாப்பிடணும். தேனை நேரடியாக குடித்தா நெஞ்சில் அடைச்சிக்கிறோம். பழக்கம் உள்ளவங்க மட்டும்தான் வந்து குடிக்க முடியும். பழக்கம் இல்லாதவங்க வந்து குடிக்க முடியாது. குடித்தாங்கன்னா போய் அப்படியே அடைச்சிக்கிறோம், மொத்தமாக வந்து மாரடைப்பு வந்துடும். அதனால் நக்கி தான் சாப்பிடணும் தேனை. தேன் சாப்பிட்றவங்க நக்கி சாப்பிட்டாங்கன்னா எந்த ஒரு தவறும் வராது. அந்த ஆண்கள் வந்து குடிக்கிறத நிறுத்தணுன்றதுக்காண்டி தான் இந்த மருந்தை நம்ம தயாரிக்கிறோம். இதில் வந்து குப்பைமேனி சாறு இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இதிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். குப்பைமேனி சாறு 1 ஸ்பூனு, நெல்லிக்காய் சாறு, நெல்லிக்காய் நல்லா அடித்து வச்சுருக்கோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறதால 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். நெல்லிக்காய் நேராக பச்சையாக இது பண்ண முடியாது. இதோடு சேர்ந்து இந்த அளவுக்கு இந்த தேனை நம்ம சேர்க்கணும். இது கலந்த கலவையை இதே மாதிரி எடுத்துக்கணும். நல்ல தேன், குப்பைமேனி இலை, நெல்லிக்காய் சாறு, இது 3ம் கலந்த கலவை. சம அளவு வந்து தேன் ஊற்றியிருக்கேன். நெல்லிக்காய் 2 ஸ்பூனும் குப்பைமேனி சாறு 1 ஸ்பூனும் இதோடு சேர்ந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துருக்கேன். இதை வந்து மது மோகம் உள்ளவங்க, அந்த மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இது காலையில் ஒரு ஸ்பூன் கொடுங்க. அந்த ஸ்பூன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மயக்கமோ எதுவுமே இருக்காது. அதை காலையில் ராத்திரி ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தேன், காலையில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, ஒரு குவாட்ரு போட்டால் தான் அந்த நடுக்கம் நிற்கும், ஏன்னா கை நடுங்குது அப்படின்றாங்க. தினந்தோறும் குடிக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 25,000 கலோரி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே 10,000 கலோரி தான் உற்பத்தி ஆகுது. 25,000 கலோரி உற்பத்தி ஆகாத இந்த உடம்புல 10,000 கலோரி உற்பத்தி ஆகுது. அதில் நம்ம 8,000 கலோரி நம்ம நடக்கிறதுலையும் இதுலேயும் போயிடுது. மீதி 2,000 கலோரி தான் இருக்குது. அந்த கலோரியை மிச்சப்படுத்த முடியாமல் இருக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து மைனஸில் தான் போய்கிட்டு இருக்கு. அதில் வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா 5,000 கலோரி வீணாகும். அப்போ வந்து 15,000 கலோரிக்கு போயிடும். 15,000 கலோரின்னு உங்களுக்கு உற்பத்தி ஆகிறதே 12. அப்போ -3 போகுது. அதில் சிகரெட்டு 4 குடிக்கிறீங்க, அதில் ஒரு 1000 கலோரி போகுது. இப்படி கணக்கு பார்த்தா ஒரு நாளைக்கு 7,000லேருந்து 8,000 கலோரி மைனஸில் போய்கிட்டு இருக்கும்போது அணுக்கள் எல்லாம் செத்துரும். அணுக்கள் எல்லாம் சாகும்போது இவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து வர ஆரம்பிச்சிடும். குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சர்க்கரை நோய் இன்னைக்கு இருக்குது. குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இருதய அடைப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து தாங்க முடியல. கேட்டால் அவங்களுக்கு வந்து கஷ்டத்துக்காக வேண்டி குடிக்கிறாங்களாம். வீட்டு கஷ்டத்தை நினச்சி குடிக்கிறாங்க. ஏன் பொம்பளையால் குடித்தா என்ன ஆகுறது? பொம்பளையால் குடித்தா ஊரே தாங்காது, நாடும் தாங்காது. ஏன்னா நமக்கு முன்னாடி எங்கே வந்தான்ட்டாங்கன்னா நம்ம வெளியிலே தான் கிடக்கணும். நம்மளாவது அரட்டிட்டு உள்ளே போயிடுவோம், அவங்க பூட்டிட்டாங்கன்னா நம்ம வெளியில தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் குடியை நிறுத்தினோம்னா நல்லது. இளம் வயசில் வந்து குடித்தோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தையே பிறக்காது. அணுக்கள் இல்லைன்றாங்க. இன்றைக்கி பாருங்கள், அணுக்களே இல்லை, யாருக்குமே குழந்தை பிறக்கலைன்றாங்க. அவங்க கல்யாணம் முடிச்சு என்ன செய்ய? ஒரு புண்ணியமும் கிடையாது. டெஸ்ட் டியூப் பேபி தான். அவங்களுக்கு போய் எங்கேயாவது ஒரு குழந்தைய இல்லை தத்தெடுக்க வேண்டியதான். ஏற்கனவே எங்கேயாவது கிராமப்புறங்களில் 5-6 புள்ள பெற்றுறவங்கள்ட்ட ஒரு பிள்ளைய வாங்கிக்கிற வேண்டியதான். அப்படியாவது அவங்க கஷ்டத்தை போக்குங்க. அந்த நிலையில் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னா குடியை நிறுத்தணும். குடியை நிறுத்தினா தான் குடும்பம் நல்லாயிருக்கும். நீங்கள் குடிக்காமல் இருந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி குடிக்கிற குடி வந்து அது வந்து ஒரு பொருளே கிடையாது. அந்த காலத்தில் குடித்தாங்கன்னா அவங்க வந்து இயற்கை முறையில் வந்து
இந்த பட்டை இதெல்லாம் எடுத்து போட்டு காய்ச்சினாங்க. அதில் வந்து சர்க்கரை நோய் வராமல் இருந்துச்சு, இழப்பு நோய் வராமல் இருந்துச்சு, இருதய நோய் வராமல் இருந்துச்சு. அவங்க குடிச்சிருந்தாலும் 16 பொண்டாட்டி கட்டியிருந்தாங்க. இன்னைக்கு குடித்தவங்களுக்கு யாருக்குமே பொண்டாட்டியே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உடல் பலவீனம் ஆயிடுது. இன்னைக்கு வெளிநாட்டில் குடிக்கிறாங்கன்னா அவங்க ஊரில் குளிர் அதிகம். அவங்க வச்சிருக்கிற பிராந்தி 300 வருஷத்துக்கு கெடாது. இங்கே வச்சிருக்கிறது 45 நாளைக்கு மேலே கெட்டு போயிடும். நீங்கள் வச்சிருந்து குடிச்சா உடல் பூரா வெந்து போயிடும். அவங்க உடலை பாதுகாக்க அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க சேகரித்து வச்சாங்க. இங்கே நம்ம வீட்டில் எதுவும் சேகரிக்க முடியாது. நம்ம போய் கடையில் வாங்கி தான் ஆகணும். அது எந்த ஒரு பொருளோ அது எதுவோ தெரியாது. குடல் எரிஞ்சா போதும். அது சொல்கிறான் குடிக்கிறவன் எனக்கு உள்ளே போகும்போதே பிளேடு அறுத்துட்டு போன மாதிரி போனால் தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் எங்களுக்கு வந்து போதை இருக்கும். ஏன்னா அறுத்து அறுத்து தொண்டையே இல்லாமல் போயிடுது. அதனால் குடிக்கிறத கண்டிப்பாக நிறுத்துங்க. குடிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு சிறந்த மருந்து. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு கொடுத்தா போதும். நம்ம இது வந்து தேனில் நல்லா கலந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அந்த காலையில் குடி போதைன்ற நினப்பு இருக்காது, அந்த கை கால் நடுக்கம் இருக்காது. குடிச்சிட்டு வந்து போதை தாங்க முடியாமல் இருந்தால் இதில் ஒரு 2 ஸ்பூன் கொடுத்தா அந்த போதை இறங்கிடும். இந்த போதை இறங்கிடுச்சுனாலே அவங்க நல்லா இருப்பாங்க. குடிக்கிறவங்க தலையில் போய் ஒரு குடம் தண்ணியை ஊற்றுறாங்க, அவனே ரத்தம் செத்து போயிருக்கான், அவன் உடம்புல தண்ணியை ஊற்றுனதும் ஜன்னி வந்துடும். அதனால் இது மாதிரி கொஞ்சமாக வாயில் கொடுத்து அந்த மயக்கத்தை எடுங்க. இல்லைனா தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு நக்கி குடிக்க சொல்லுங்கள். அந்த போதைகள் இறங்கிடும். போதை இறங்கினதுக்கப்புறம் புத்திமதி சொல்லி பாருங்கள். யாருக்கும் புத்திமதி சொல்லி புண்ணியமே கிடையாது. ஏன்னா குடிக்காதவன் வந்து அவன் ஒரு முட்டாள், அவன் ஒரு பைத்தியக்காரன். வாங்க முந்தி வந்து பெரிய பெருமை என்னன்னா யார் வீட்லையும் குடிக்காமல் இருக்கிறான் அந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க. இன்னைக்கு குடிக்கிறவன் வீட்டில் தான் பொண்ணு, குடிக்காத வீட்டில் அவன் ஒரு மென்டல்ரா, அவன் வீட்டுக்கு பொண்ணு கொடுக்காதானோ. ஏன்னா யார் போனாலும் அங்கே ஒரு கறியும் கிடைக்காது. ஏன்னா பிராந்தியை நீங்கள் வாங்கி வச்சா கண்டிப்பாக கெடா வெட்டி போடணும் சோறு. இதை மட்டும் வாங்கினா அது யார் போடுவான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு கல்யாணத்தில் காய்கறி கல்யாணம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கறி சமைச்சு தான் சாப்பிட்றாங்க. கறி செஞ்சாச்சுன்னா அப்புறம் அடுத்து மேல்படி வேணும்லன்னு கேட்குறாங்க. ஏன்னா வேறு வழியே இல்லை, வாங்கி கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலன்னா உன்னை விடவும் மாட்டாங்க, தாலி கட்ட விட மாட்டாங்க. அப்போ வாங்கி கொடுத்து தான் நீ தாலியே கட்டணும். அந்த நிலையில் இருக்குது நிலைமை. இதில் ஒரு சந்தோஷமும் கிடையாது. இதில் ஒரு அற்ப சந்தோஷம், சிற்று இன்பம். ஒவ்வொருவரும் ஒரு தனித்திறமை வாய்ந்தவங்க. ஒவ்வொருத்தனுடைய திறமை என்னன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த திறமையை தூண்டி பாருங்க, உலகத்துக்கே நீங்கள் யாருன்னு தெரிய வைக்க முடியும். நம்ம குடிச்சிட்டு படுத்துக்கிட்டோம்னா நம்ம யோசிக்க முடியாது. நம்ம யோசிக்கிற திறமை கிட்டுச்சுன்னா நம்மளுடைய முழு திறமையும் போயிடும். நீ வந்து இவ்வளவுதான் அப்படின்னு அடுத்தவன் நம்மளை கணக்கிடுவான். உன் புள்ள சொல்லும், எங்கள் அப்பா அவ்வளோதான், நீ வேஸ்ட்டு. எப்படி அப்பா வேஸ்ட்டுன்னுவான். அந்த வேஸ்ட்டு வந்து இன்னைக்கு எத்தனையோ நல்லதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வரலாம். இந்த பிளாஸ்டிக் பானை வேஸ்ட் ஆனதை மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்கிற மாதிரி நம்ம குடிகாரங்களாக இருந்தாலும் குடித்ததை வந்து மாற்றி அமைத்து நம்ம நிரூபித்து காட்டணும், நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு. அந்த சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மருந்து, இந்த சாதிக்க துடிக்கிறவங்களுக்கு இந்த மருந்து. இந்த மருந்தை சாப்பிட்டு நல்ல வாழ்வு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் ஆனந்தி என்னும் பெண் எழுதியுள்ளார். அவங்களுக்கு கால் நரம்பு பெருசாக இருக்குது. அதை வந்து வெரிகோஸ்ன்னு சொல்கிறாங்க. வெரிகோஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா கால் நரம்புகள் வந்து ரத்த நாணல்கள் வந்து பெருசாக இருக்குன்னாங்க. அந்த நரம்புகள் வந்து வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவங்க சாதாரணமாக நடக்கும் பொழுது எந்த நேரம் வந்து நின்றுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வரும். இன்றைக்கி இருக்கிற அடுப்படியை பார்த்திங்கன்னா எல்லாருமே நின்றுக்கிட்டு வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குமே கால் வலி வரும், எல்லாருக்குமே இந்த நரம்பு நோய் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சது தான். இதெல்லாம் வந்து ஏன் வெளிநாட்டில் செய்கிறாங்கன்னா அங்கே வந்து கீழே உட்கார முடியாது, அதனால் அவங்க நின்றுக்கிட்டே செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து குளிர் பிரதேசம், கீழே 1008 இது இருக்கும், அந்த அட்டை எல்லாமே இருக்கும். அவங்க வந்து கீழே உட்காந்து செய்ய முடியாது, அவங்க நின்றுக்கிட்டே செஞ்சாங்க. அதே தொழில் முறையை நம்ம கையாண்டு இன்றைக்கி எல்லாருக்குமே கால் நரம்பு வீங்கி இருக்குது. ஏன் வீங்கி இருக்குது? நீங்கள் கீழே உட்காரது கிடையாது, உட்காந்து வேலை செஞ்சு பாருங்கள், அந்த கால் நரம்புகள் வீங்காது. அந்த அடுப்படியை வந்து இன்றைக்கி கட்டுற அடுப்படியெல்லாம் டிசைனை மாற்ற சொல்லி நம்ம முன்னோர்கள் செஞ்ச மாதிரி கீழே உட்காந்து சமைக்க சொல்லுங்கள். கீழே உட்காந்து சமைச்சா அந்த கால் நரம்புகள் வந்து வீங்கவே வீங்காது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் நின்று செஞ்சு 18 வயசு பெண் கூட கால் வலி வந்து அவதிப்படுறாங்க. இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்கத்தில் எல்லாருக்குமே நரம்பு புடைச்சிருது. இருந்தாலும் அதுக்கான மருத்துவத்தை நம்ம கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அந்த பழக்கங்களை மாற்றணும். இனி வர வீடுகளில் அடுப்படி வந்து தரையில் இருந்து உட்காந்து செஞ்சாங்கன்னா இனி இருக்கும் பெண்களுக்கு இடுப்பு வலி இருக்காது, கால் வலி இருக்காது, அவங்களுக்கு வந்து தலைவலி வராது. இதையெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு இதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கூடி போயிடும், அவங்களுடைய மன அழுத்தம் ஆகிடும். இந்த மன அழுத்தமெல்லாம் வர்றதுக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம் நிற்கிறது தான். நிற்க காலில் ரத்தம் கீழே இறங்கிட்டு மேலே தலைக்கு போகலன்னா
ரத்தம் தலைக்கு போடணும்னா கோபம் தான் வரும். நீங்கள் உடனே சொல்லி பாருங்கள், நீங்கள் உள்ளே இருக்கிறவங்க சமையல் நின்றுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஒரு வேலையை சொல்லி பாருங்கள், அவங்களுக்கு கோபம் தான் வரும். ஏன் வருது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா ரத்தம் வந்து முட்டி கீழே இறங்கின ரத்தம் மேலே ஏறாததால் அவங்களுக்கு கோபம் அதிகரிக்குது. அவங்கள சும்மா இருக்கும்போது உட்காந்து இருக்கும்போது இந்த மாதிரி சேரில் காலை நீட்டி அந்த முட்டி கீழே உள்ள சதையை வந்து கால் பாத அந்த சதைகளை கெண்டச்சதைன்னு சொல்லுவோம். இந்த முட்டி கீழே இருக்கிற பின்பக்கம் சதையை வந்து அழுத்தும்படியாவோ இல்லை ஒரு ஆள் பிடிச்சி கொடுத்தா தான் அந்த ரத்தம் மீண்டும் நெஞ்சுக்கு போய் வரும். இந்த இருதயத்துக்கு போய் வந்தால் தான் நல்லது. அந்த அளவுக்கு போய் வந்தால் அந்த நரம்புகள் சுருங்க ஆரம்பிக்கும். அதனால் அவங்க சாதாரணமாக கீழே உட்காந்து தான் வேலை செய்யணும், நின்றுக்கிட்டே வேலை செய்யக்கூடாது. எப்போ உட்காந்தாலும் கால் பாகம் அந்த தொடையும் அடிப்பாக்கத்தையும் ஏதாவது அழுத்திக்கிட்டே இருந்தால் அந்த ரத்தம் வந்து மீண்டும் மீண்டும் மேலே போய் வரும். மேலே போகும்போது ரத்த நாணல்கள் சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி வந்து சிறுகாமுட்டின்னு சொல்லுவோம். சின்ன காய் இருக்கும். இந்த கசக்கு முட்டி காயில் சிறுகாமுட்டின்னு இருக்குது. அந்த சிறுகாமுட்டியினுடைய இலைகளை பறித்து அதோட பீர்க்க இலை சேர்த்து அரைச்செடுத்து அந்த நரம்புகளில் பூசி வரணும். இப்படி நரம்புகளில் பூசி வந்தால் நரம்புகள் சுருங்கும். ஆனால் கீழே உக்காரணும். அதிலேருந்து அந்த மருந்து போட்டதுலேருந்து கீழே உட்காந்து பழகிட்டு வந்தாங்கன்னா சரியாகும். நாங்கள் மருந்து போடுவோம், ஆனால் நின்றுக்கிட்டே தான் வேலை செய்யோம்னா மீண்டும் மீண்டும் கீழே வந்த ரத்தம் மேலே போகாமல் அப்படியே தான் இருக்கும். அதுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, ஒரு துணியை கொடுத்து ஃபுல்லாக காலை சுற்றி இறுக்கமாக கட்டிடுங்க, ரத்தம் இறங்காது. ரத்தம் எங்கே இறங்காது? எவ்வளோ தூரம் துணி கட்டிங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீ ரத்தம் இறங்காமல் போயிடும். குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அந்த காலை எடுக்கும்படி ஆகிடும். துணி சுற்றினா ரத்தம் இறங்காதுன்றதெல்லாம் இல்லை. எந்த ஒரு துணியை சுற்றினாலும் அங்கே போகிற ரத்தங்களை கட்டுப்படுத்தும். ரத்த நாணல்கள் பெருசாகிறத நம்ம கட்டுப்படுத்தணும்னா நம்ம உட்காந்து அதுக்கு தக்கன சூழ்நிலையை செய்யணும். முந்தி என்ன செஞ்சாங்க, உரலில் ஆட்டும் போதும் உட்காந்துட்டு தான் ஆட்டினாங்க. அம்மியில் உட்காந்து அரைக்கும் போதும் அம்மியில். இன்றைக்கி எதை பாருங்கள், மிக்சியில் அரைக்கினாலும் நின்றுக்கிட்டு தான் அரைக்கிறோம், சமைக்கணுமா நின்றுக்கிட்டு தான் சமைக்கிறோம். யாருமே உட்காந்து போகல, கீழே உட்காரதே கிடையாது. சேரை போட்டு டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். இதெல்லாம் தவறான பழக்க வழக்கங்கள். கீழே நம்ம முன்னோர்கள் எப்படி கீழே உட்காந்தாங்க, ஒருத்தருக்கு ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் அப்பாவுக்கு அம்மா அம்மாவுக்கு அம்மா எல்லாரையும் பாருங்கள், யாருக்காவது ஒரு நரம்பு வீங்கியிருக்கான்னு பாருங்கள், யாருக்குமே வீங்கியிருக்காது. ஏன் வீங்கியிருக்காது? அவங்க கரெக்டாக கீழே உட்காந்து வேலை செஞ்சாங்க, கீழே உட்காந்து படுத்தாங்க, கீழே பாயில் படுத்தாங்க. எந்த ஒரு இதுக்கும் கீழே உட்காந்து தான் சமணங்கால் போட்டு தான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி காலில் செருப்பை போட்டுகிட்டே உட்காந்து கடையில் சாப்பிட்றோம். சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்கணும்னா செருப்பு போடக்கூடாது, செருப்பு போடாமல் சாப்பிடணும். இன்றைக்கி சூழ்நிலை யாராக இருந்தாலும் செருப்பு போட்டுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா கடைக்கு போனோம் செருப்பு அடுத்தவங்க மாற்றிட்டு போயிடுவாங்கன்னு நம்ம செருப்போடு தான் உட்காந்து. அந்த உணவுக்கு மரியாதை இல்லை. உணவுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிட்ட காலம் நம்ம முன்னோர்கள். அவங்க எல்லா வாழ்க்கையிலும் நல்லா இருந்தாங்க. நம்ம வந்து மரியாதை கொடுக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் கீழே உட்காந்து வேலை செஞ்சால் பெண்களுக்கு இந்த கால்வலி குறையும். ஆண்கள் வந்து எந்த வகையிலையும் சமாளிச்சிருவாங்க. போகிற இடத்துல கால் வலிக்குதுன்னா டக்குன்னு உட்காந்து இது பண்ணிடுவாங்க. எந்த ஒரு வகையிலையும் அவங்களா அவங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கால் வலிகளை போக்கிடுவாங்க. பெண்களுக்கு அப்படி இல்லை. கால் வலிகள் வந்தால் அவங்க உடனே போய் படுக்க தான் தோணும், அவங்களால முடியாமே போயிடும். அப்போ குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பணும், சில கணவர்களை வேலைக்கு அனுப்பணும். அந்த நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்தால் அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். இந்த சண்டைகள் வந்தாலே குடும்பம் பிரிஞ்சிடும். ஒரு சாதாரண கால் வலிக்கு குடும்பம் பிரிஞ்சது எத்தனையோ இருக்குது. ஏன் பிரிஞ்சுது? அவங்களுடைய வலி அவங்களுக்கு தெரியல, அது அவருக்கு புரியல. அவருக்கு வேலைக்கு போகிற டென்ஷனு, இவங்களுக்கு கால் வலி டென்ஷனு, ரெண்டும் ஒன்று சேரும்போது சண்டையாக மாறிடும். இது ஏன் வந்துச்சு சண்டைன்னு பின்னாடி பார்த்தா ஒரு உப்புக்களுக்கும் இருக்காது. இந்த சண்டை வந்தது காரணம் என்ன? கால்வலி. அதை கீழே உட்காந்து சமைச்சா இந்த கால்வலி வராது. இந்த காலில் உள்ள நரம்புகள் வீக்கம் குறையிறதுக்கு சிறுகாமுட்டின்னு சொல்லுவோம். இது கொடி கொடியாக ஓடி ஒரு எலுமிச்சங்காய் அளவில் இருக்கும், வரி வரியாக இருக்கும். அதில் அந்த காயில் அதை சாப்பிட முடியாது. அது கிராமப்புறங்களில் மலையோர பிரதேசங்கள்லேயும் வறட்சியான பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அதனுடைய இலையை எடுத்து நம்ம சாப்பிட்ற பீர்க்கங்காயோ அல்லது பீர்க்க இலையோ ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்து அந்த நரம்பில் போட்டோம்னா அந்த நரம்புகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். மெதுவாக தான் சுருங்கும். திருப்பி மீண்டும் மீண்டும் நிற்கக்கூடாது, கீழே உட்காந்து தான் அதை போடணும். நல்லா உட்காந்து போட்டப்போ எதிர்க்க சேரில் காலத்துக்கு வச்சு அந்த காலில் அந்த கெண்டச்சதைகள் வந்து அழுத்தி இருக்கணும். இப்படி அழுத்தி இருந்தால் ரத்தம் மீண்டும் மேலே போகும். ரத்தம் மேலே போக போக நரம்புகள் சுருங்க ஆரம்பிக்கும். ரத்தம் மேலே போகலன்னா எல்லா ரத்தமும் வந்து கீழே சுரந்து சில பேருக்கு வெடித்து ரத்தம் போய்கிட்டே இருக்குதான். சில பேர் சொல்கிறாங்க, எங்கள் பாதத்துலேருந்து ரத்தம் போகிறது எங்களுக்கே தெரியல, காலில் ஏதோ ஈரம் தட்டுப்படுதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா கீழே வந்த ரத்தம் மீண்டும் மேலே போகலன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் வந்து சத்து இல்லாமல் போயிடுச்சுன்னு அர்த்தம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும். நம்மளை எவ்வளோ தான் தாங்கும், கால் ஒரு அளவுக்கு தான் தாங்கும். அதை நம்ம தான் அதை பாதுகாத்துக்கிறணும்.
ஒரு கதையில் கூட சொல்லுவாங்க, மானுக்கு வந்து கொம்பு அழகா கால் அழகான்னு கேட்டதுக்கு அது கொம்பு தான் அழகுன்னு சொல்லிச்சான். அப்போ புலி விரட்டி வரும்போது ஓடி இருக்குது. ஓடும்போது கொம்பு தான் போய் கிளையில சிக்கிக்கிருச்சு. கால் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் பார்த்துச்சான், இந்த கொம்பு தான் நம்மளையே கெடுத்து நம்ம உயிரையே கெடுக்க போதேன்ட்டு. அப்போ தான் காலை பார்த்துச்சான். காலை காப்பாற்றினாதான் முகத்துக்கு அழகு, உடலுக்கு அழகு. அது மானாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி. கால் இல்லாதவன் அரை மனிதன், அவன் வந்து ஒரு ஊனமுற்றவன் தான். அதே மாதிரி தான் இந்த காலை காப்பாற்றினோம்னா நம்ம கீழே உட்காந்து சமைக்கிற பழக்கத்தை இனியாவது எல்லாரும் அந்த பழக்கத்துக்கு வரும்படி செய்யணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் எவ்வளோ மோசமாக இருப்பாங்களோ அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களுக்காவது கீழே உட்காந்து சமைக்க கற்றுக் கொடுங்க. எல்லாரும் சமபந்தியாக கீழே உட்காந்து சாப்பிட்டு பழகுங்க. கீழே உட்காந்து சாப்பிட்டோம்னா இந்த நோய்கள் வராது. இந்த நோய்கள் வராமல் இருக்க நம்ம பாரம்பரிய முறையை பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.